தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்க்கிற ஒரு ஜாப், ஜஸ்ட் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சாலே போதும், உங்க லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100க்கும் அதிகமா, அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அலவன்ஸும் வந்து கிடைக்கும். அலவன்ஸ்னா நீங்க தங்குறது, சாப்பிடுறது, அந்த மாதிரியும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 56,100 ரூபாய்க்கும் அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமும் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றதுனால ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களால ஜாப் வந்து பண்ணிக்க முடியும். இது ஒரு அதிகாரி பணி தான் அப்படின்னால டீசென்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ வந்து சின்ன சின்ன ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வெளியில சொல்லிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டீசென்டான ஒரு ஜாப் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த ஜாப்புக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதுவும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க. ஸோ எல்லா லிங்க்குமே நான் தெளிவா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப் எலிஜிபிள், உங்களால இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே நண்பா, இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன். இதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட். சரியா? ஸோ ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு, நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா 4 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் ரிலேட்டடா வந்து இருக்கும். ஸோ பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 விதமான வேலைவாய்ப்புல ஃபிளைங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் டியூட்டிலேயே வந்து டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஎஃப்சிஏடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதோட என்ட்ரியில வரக்கூடிய இந்த 3 போஸ்டிங். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டியூட்டிலே பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ரிலேட்டடா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்சிசி இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடா ஸ்பெஷல் என்ட்ரியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ஃபிளைங் மட்டும் பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்து இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா கேட் ஸ்கோர் என்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கேட் ஸ்கோர் என்ட்ரியில கிரவுண்ட் டியூட்டில டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எவ்வளவு இருக்கணும், ஆண்களுக்கு எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கு தனித்தனியா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது தெரியும் ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும், ஆண்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, பெண்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஜாப்ல எந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. என்ன ப்ரோ ஏர் ஃபோர்ஸ் சொல்லி சொல்றீங்களே ப்ரோ, எனக்கு இந்த பத்தில எந்த நாலேஜுமே இல்லையே ப்ரோ சொல்லி யாருமே பயப்படாதீங்க. ஏன்னா அது முழுக்க பாத்தீங்கன்னா ஃபிளைங் அப்படின்றப்போ தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கணும், அதே எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா அந்த நாலேஜ்ல இருக்க தேவையில்ல, உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ட்ரைனிங் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியா அந்த ஜாப்பை உங்களால வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் இருக்கும். அதில் நீங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா லோட் ஆகி முடிஞ்சிடட்டும். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க வந்து சைன் அப் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு இதுல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க 10th படிச்ச மார்க் ஷீட் டிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு சேம் மொபைல் நம்பர் நீங்க கீழே கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேம் இமெயில் ஐடி நீங்க கீழே கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும், இல்ல ரெண்டுக்குமே சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், நீங்க வந்து அதாவது ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தாலே போதும், நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் அப்ரூவ் பண்றதுக்கான ஈக்குவாலிட்டி வந்து வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் இடத்துல அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு இதுல கொடுத்துக்கூடிய கேப்சா ப்ராப்பரா அந்த பாக்ஸ் நீங்க டைப் பண்ணிட்டு ரீவெரிஃபை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய மொபைல் அண்ட் இமெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய லிங்க் இருக்கு, அந்த லிங்க் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ண உடனே நீங்க லாகின் பண்ணக்கூடிய இந்த பேஜுக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான யூசர் ஐடி கொடுத்தீங்களா, அந்த யூசர் ஐடி உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்சாவை ப்ராப்பரா அந்த பாக்ஸ்ல போட்டு சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும், இந்த பேஜ்ல உங்களால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், அப்படியே உங்களால அப்ளையும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் இருப்பதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஎஃப்சிஏடிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ், வெர்பல் அபிலிட்டி, இங்கிலீஷ், நியூமெரிக்கல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். மொத்தமா 3 டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு அது சப்ஜெக்ட் ரிலேட்டடா வந்து இருக்கும், டெஸ்ட் கிடையாது. இந்த 3 சப்ஜெக்ட் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. டோட்டலா 2 மணி நேரங்கள் ஒரு டெஸ்ட் இருக்கும். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் அதாவது அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு மார்க் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 300 மார்க் வரைக்கும் உங்களால பாத்தீங்கன்னா எழுதிக்க முடியும். சோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், என்ன மாதிரி ஃபார்முலா ரிலேட் பண்ணி அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சிலபஸ் வந்து என்ன மாதிரி சிலபஸ் வந்து இருக்கும், இங்கிலீஷ்க்கு வந்து என்ன மாதிரி சிலபஸ்லாம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியா டெஸ்ட்டை கிளியர் பண்றதுக்கு, ஜெனரல் அவேர்னஸ்க்கு வந்து என்ன மாதிரி டெஸ்ட்ல இதெல்லாம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெளிவா வந்து கொடுத்துருவாங்க. சரியா? நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியா வந்து டெஸ்ட் வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் வந்து இருக்கு. பிராக்டிஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து இருக்கும். IAF வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ இந்த வெப்சைட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரியா? சோ இதுலயே பாத்தீங்கன்னா டெஸ்டோட டீடைல்ஸ் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணிட்டு கூட நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடா வந்து ஜாப் இருக்கிறதுனால உங்களோட ஃபிட்னஸ் அண்ட் ஹைட் வெயிட் எல்லாமே எப்படி இருக்கீங்க அப்படின்றத எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதற்காக ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சஸ் ரிலேட்டடா நம்ம அப்ளை பண்ண போறோம்னா ஆண்கள் வந்து எவ்வளவு ஹைட் இருக்கணும், பெண்கள் வந்து எவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சிட்டிங் ஹைட், லெக் ஹைட் அதெல்லாம் எவ்வளவு இருக்கணும். அது சிட்டிங்னா உட்கார்ந்து இருக்கும்போது எவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க, அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கும்போது எவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க, உங்களோட லென்த், உங்களோட காலோட லென்த் என்ன அப்படின்றத நீங்க கொஞ்சம் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒண்ணு மட்டும் தான் இல்ல கொஞ்சம் சிக்கலான விஷயங்களா வந்து இருக்கு. ஏன்னா மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு ஆள் கூட வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தனியாக பாத்தீங்கன்னா சார்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் என்ட்ரிக்கு பாருங்க என்ன மாதிரி சார்ட், எந்த வயதுக்குள்ள வந்து அவங்க பிறந்திருக்கணும், நெக்ஸ்ட் எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள இருக்கணும், எவ்வளவு வெயிட் வந்து இருக்கணும், எவ்வளவு ஹைட் வந்து இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா உங்களுக்கு இந்த வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஹைட் வந்து இவ்வளவு இருக்கணும், வெயிட் வந்து இவ்வளவு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த வயதுக்குள்ள இருக்கீங்கன்னா அதை நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பெண்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் இந்த வெயிட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வயதுக்குள்ள வந்து நீங்க இருக்கணும். ஓகே, உங்க வயது நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயினா வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு டைம் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஜாப்க்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாப் பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஹியரிங் லாஸ்ல ஏதாவது காது கேட்காம இருக்கவங்க இருக்கீங்கன்னா அதுக்குன்னு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும், எவ்வளவு உங்களுக்கு காது கேட்கணும், அந்த மாதிரி டெசிமல் டெஸ்ட்லாம் வந்து எடுக்கணும், மிடில் ஏரா, உங்களுக்கு லெஃப்ட் ஏரா, எக்ஸ்டர்னல் ஏரா. ஸோ இந்த மாதிரி வந்து மெடிக்கல் ரிலேட்டடா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றதுனால இதை வந்து அவங்க மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அது எல்லாமே உங்கள்ட்ட கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்கா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒருத்தவங்களை வச்சு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்லாம் நம்ம நார்மலா வீட்டில் வந்து பண்ண முடியாது. ஒரு பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ போயிட்டு நம்ம வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களும் வந்து செக் பண்ணாங்க. ஒன்ஸ் நீங்க எல்லாமே செலக்ட் ஆயிட்டீங்க, இன்டர்வியூல வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, எக்ஸாமினேஷன் ப்ராப்பரா முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் அவங்களும் வந்து அதை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஓகே அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்றதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபும் வந்து கொடுப்பாங்க. சோ அதனால முடிஞ்ச அளவு எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சூட்டபிளா இருந்தாலும் மட்டும் அப்ளை பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் நிறைய பேருக்கு சூட்டபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னா தாராளமா ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு சூட்டபிளா இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.